வானத்தில் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு வசனமாக தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த கோயிலில் நான் 5 முறை அந்த வெள்ளைக்காக்காயை பார்த்துருக்கேன். நாய்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் தான் இருந்து பார்த்துருக்கேன். நான் 7 வால் இருந்து பார்த்துருக்கேன். கோரக்கர் குகையில் நான் பார்த்தேன்னா என் மணிக்கட்டு அளவுக்கு இருந்தது அந்த பூரா. 3 பௌர்ணமிக்கு ஒருக்க தான் போவோம். அந்த குகையில் வழிபாடு பாம்பாட்டி சித்தர் உட்காந்து தவ வலிமை பண்ணது. அந்த கோரக்கர் குகையில் வந்து பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களும் உட்காந்து தவ வலிமையில் இருந்தது. நான் அப்படி ஏதாச்சும் ஒருக்க உள்ளே போய் பார்த்தேன்னா சிவலிங்கத்து மேலே பாம்பு படம் எடுத்து ஆடுனா எப்படி இருக்கும், அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இறச்சி விட்டு போனால் எப்படி இருக்கும், தண்ணியை குடிச்சிட்டு தெரியாமல் தவறி விழுந்தா எப்படி இருக்கும். இந்த பூரானை நான் என்ன பண்ணேன், ஊதுபத்தி குச்சி எடுத்து டச்சு தான் பண்ணேன். பார்த்தீங்கன்னா பாம்பு சீர்ற மாதிரி சீரிச்சு. முதல் முறை வரும்போது குடிக்கோசமே வந்தவங்க, சுத்தணுன்றதுக்கோசம் வந்தவங்க, அடுத்தடுத்த முறை வரும்போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாற மாற அந்த அந்த பழக்கத்தையே விட்டு மாறினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் சுபஸ்ரீ வள்ளிவிலாஸ் ஜுவல்லரி, 6162 லாரன்ஸ் ரோட், சுபஸ்ரீ வள்ளிவிலாஸ் தங்க மாளிகை, 39 சுப்ராய செட்டி தெரு, கடலூர். வேர்ல்ட்ஸ் டெக்ஸ், இது உங்கள் குடும்ப கடை. கடலூர் பஸ் நிலையம் எதிரில், சிதம்பரம் மேலவீதி, கஞ்சித்தொட்டி பஸ் ஸ்டாப். சித்தர்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு முக்தியும் கிடையாது. வானத்தில் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு வசனமாக தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த கோயிலில் நான் 5 முறை அந்த வெள்ளைக்காக்காயை பார்த்துருக்கேன். அந்த காகத்துக்கு பார்த்தீங்கன்னா தாடி இருக்கும், தலையில் குடுமி இருக்கும். அதாவது சித்தர்களை வந்து உருவமாக பார்க்க முடியாது, அருவமாக தான் காட்சி கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஜீவராசி மூலியமாக காட்சி கொடுக்கும்போது நம்மளே உணர்ந்துக்கணும். அப்படிலாம் நான் 2-3 டைம் பார்த்துருக்கேன். நாய்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் தான் இருந்து பார்த்துருக்கேன். நான் 7 வால் இருந்து பார்த்துருக்கேன். சடையாக தொங்கும். அப்பனா அதெல்லாம் என்ன, அதெல்லாம் சித்தர்கள் தான். பூராலாம் எவ்வளோ பெருசில் பார்த்துருப்பேன் நீங்கள். கோரக்கர் குகையில் நான் பார்த்தேன்னா என் மணிக்கட்டு அளவுக்கு இருந்தது அந்த பூரா. அந்த பூரானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷியான்னு பேர். சரி, அந்த குகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமி, ஒரு அம்பாள். மதுரை மீனாட்சி அம்பாள் எப்படி இருப்பா, அந்த மாதிரி தான் அந்த குகையில் இருக்கா. நான் பிறந்து விழுந்தது மதுரையாக இருந்தாலும் நான் அந்த குகைக்கு என்னை அப்பா மொத கூட்டிகிட்டு போகும்போது நான் அந்த இடத்துல நான் வேற எந்த சுவாமியுமே எனக்கு காட்சி கொடுக்கல. எனக்கு சொக்கநாதர் மீனாட்சியாக தான் காட்சி கொடுத்தாங்க அந்த குகையில். அதுலேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 13 தடவை போயிருக்கேன். அந்த குகையில் போய் எனக்கு நல்ல ஒரு மனசை, இங்கே இருக்கிறத காட்டி அந்த குகையில் போய் இருக்கிற மனசு வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆவணியா வெட்டும் போது நானும் அப்பாவும் பூணல் போட்டு மத்தியானமே சரி பௌர்ணமியாக இருக்குது, போய் குகையில் போய் சித்தர்கள் வழிபாட்டு ஹோமம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்பா என்னை கூப்பிட்டு போகிறாப்புல, பாபு ஐயர் கூப்பிட்டு போகிறாப்புல. நான் வாங்கப்பா போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறோம். கிட்டத்தட்ட அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 பேர்கிட்ட கூப்பிட்டு போனோம். 60 பேர்த்துக்கும் பார்த்தேன்னா அங்கே போயிட்டு வரும்போது வந்தவங்களுக்கு எல்லாரும் பார்த்தேன்னா அடுத்தடுத்த பௌர்ணமி போக முடியாதா, எங்களுக்கு அந்த இது இழுக்குது, அடுத்த வட்டமும் எங்களை கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எங்களை ஏங்குறாங்க. நாங்கள் சொன்னோம் 3 பௌர்ணமிக்கு ஒருக்க தான் போவோம் அப்படின்ட்டு அப்பாவும் சொன்னாப்புல. அப்புறமா போயிட்டு இருந்தோம். 3 பௌர்ணமி தொடர்ந்து போயிட்டு இருந்தோம். தண்ணிகள் ஜாஸ்தி ஆக அது ஆற்றை கடந்து தான் போகணும். கங்கை நீர்வீழ்ச்சி அந்த ஆறு அது வழியாக தான் ஓடுது. அதை கடந்து தான் போகணும். அதை கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாம்பாட்டி சித்தர் குகை. அந்த குகையில் வழிபாடு பாம்பாட்டி சித்தர் உட்காந்து தவ வலிமை பண்ணது. அந்த குகையை தாண்டி போனோம்னா, அந்த ஆற்றை கடந்து போனோம்னா அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் பாம்பாட்டி சித்தர் குகை, கோரக்கர் குகை. அந்த கோரக்கர் குகையில் வந்து பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களும் உட்காந்து தவ வலிமையில் இருந்தது. அந்த குகைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமி, ஒரு அம்பாள். அந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி மாதிரியே இருப்பாள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு இருக்கும், மீனாட்சிக்கு எப்படி கொண்டு இருக்கோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு இருக்கும். அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா முருகன், பிள்ளையார் எல்லா சுவாமியுமே இருக்குது. இங்கேருந்து நாங்கள் அரிசி பருப்பு எல்லாமே எடுத்துகிட்டு போவோம். போய் பார்த்தோம்னா சுவாமிக்கு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு உடனே சுவாமி மேலே வஸ்திரம் எதுவும் கட்டாமல் பஸ்பத்தை மட்டும், விபூதியை மட்டும் போட்டு வச்சுருப்போம்.
அம்பாளுக்கு புடவை பாவாடையை கட்டி இது பண்ணி இருந்திருப்போம். நைட்டு ஹோமத்தெல்லாம் முடிஞ்சுட்டு ஒருத்தர் மட்டும் உள்ள குகைக்குள்ளே போய் விளக்கு மட்டும் அமைஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வரதுக்காக ஒருத்தர் மட்டும் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது நான் அப்படி ஏதாச்சும் உள்ளே போய் பார்த்தேன்னா சிவலிங்கத்து மேலே பாம்பு படம் எடுத்து ஆடுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சிம்டம்ஸ். அது இல்லாமல் நம்ம சாப்பாடு நேவேத்தியம் பண்ணி அங்கே நேவேத்திய பாத்திரத்தில் சாப்பாடு வச்சுருக்கேன். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இறச்சி விட்டு போனால் எப்படி இருக்கும், தண்ணியை குடிச்சிட்டு தெரியாமல் தவறி விழுந்தா எப்படி இருக்கும், அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நான் நிறையாவே உணர்ந்தேன் கோரக்கர் கோயில. இதெல்லாம் அந்த இடத்துல தான் அப்பயும் இந்த பூரானை பார்த்தேன். உடனே சரி அவர் மேலே ஏறி எதுவும் அவரை துன்புறுத்திடுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பயம் வந்தது. அந்த பூரானை நான் என்ன பண்ணேன், ஊதுபத்தி குச்சி எடுத்து டச்சு தான் பண்ணேன். பார்த்தேன்னா பாம்பு சீர்ற மாதிரி சீருச்சு. அதுலேருந்து நினச்சேன் சரி நம்மளுக்கு சித்தர்கள் இப்படியும் காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். அன்னைக்கு தான் இந்த வைப்ரேஷன் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுவாமி சரணம், நம சிவாய. சுவாமி, இப்போ இந்த கொல்லிமலையில் உணர்வு ரீதியாக உணர்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. உணர்வு ரீதியாக சித்தர்களாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிற கொல்லிப்பாவையாக இருக்கட்டும், இல்லை அரபலீஸ்வரருடைய சக்தியாக இருக்கட்டும், ஸ்ரீசக்கரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இங்கே நான் ரொம்ப நாள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வர்ற மக்கள்களில் பாதி பேர் கூட இந்த ஆலயத்தை நோக்கியோ சித்தர்களுடைய வழிபாடு நோக்கியோ காட்டுக்குள்ளே இருக்கிற சக்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கோ வர மாதிரி தெரியல. எல்லாம் ஜாலியாக ஆகாய நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு எங்கேயாவது உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு போகிறது தான் வழக்கமாக வச்சுருக்காங்க நிறைய பேர். அதாவது ஒரு 50% அந்த 50% பேருக்கு மேலே இப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் அரபலீஸ்வரர் கோயிலில் சேவை செய்கிற ஒரு குருக்களா அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்கிற செய்தி என்ன? கொல்லிமலைக்கு வரணும் அப்படி என்றாலே கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அதோ விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும். அதை பார்த்தீங்கன்னா அறியாமையினால் செய்கிற தவறு கண்டிப்பாக முதல் முறை வரும்போது அந்த தவறு செய்கிறவங்க அடுத்தடுத்த முறை தொடர்ந்து வரும்போது அந்த தவறு இல்லாமல் கண்டிப்பாக மாற்றிக்கொள்வார்கள். அவங்களே கண்டிப்பாக மாற்றிப்பாங்க. அதற்கான அந்த இறைவனுடைய ஆற்றல் கண்டிப்பாக அந்த மனம் மாற்றத்தை இறைவன் அரபலீஸ்வரர் கொடுப்பார். நான் எவ்வளோ பார்த்துருக்கேன். முதல் முறை வரும்போது குடிக்கோசமே வந்தவங்க, சுத்தணுன்றதுக்கோசம் வந்தவங்க அடுத்தடுத்த முறை வரும்போது அவங்களுடைய வாழ்க்கை மாற மாற அந்த அந்த பழக்கத்தையே விட்டு மாறினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அது நடக்கும். கண்டிப்பாக அதை நடத்தி கொடுப்பார். ஏன்னா 18 சித்தர்களும் சாதாரணமாக இங்கே தவம் பண்ணிடல. அதனால் அதற்கான தகுந்த பூமியை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னும் சித்தர்கள் மாயமாக தான் இருக்காங்க. எனக்குள்ளே இருக்கலாம், வர பக்தர்களுள்ளே இருக்கலாம், எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கார். அதனால் எல்லார்கிட்டையும் இருக்காங்க. அதை அறியணும். அந்த அறியாமை தெரியாதால தான் அவங்க தவறு செய்கிறாங்க. அதாவது டூரிஸ்டாக இருந்தாலும் சரி, பக்தர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தயவு செய்து வரும் பக்தர்கள் மது மாமிசம் இல்லாமல் இறை நம்பிக்கையோடு கொல்லிமலைக்கு தயவு செய்து வாருங்கள். ஓம் நம சிவாய. ஈஸ்வரா பரமேஸ்வரா. நமச்சிவாய சாமி. இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை சிவா விஷ்ணு டிவிக்காக ஷேர் பண்ணது. அரபலீஸ்வரர் இது நீங்க கொடுத்த வாய்ப்பு இல்லை, நாங்க சொல்ற வாய்ப்பு இல்லை. இறைவன் அரபலீஸ்வரர் பொதுமக்களுக்கு இந்த செய்தியை செலுத்த வேண்டும், செல்லணும் அப்படின்றதுக்கோசம் தான் அரபலீஸ்வரர் கொடுத்த வாய்ப்பாக நாங்கள் அவருடைய அனுகிரகம் இது. அவர் கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நமச்சிவாய. ஓம் நம சிவாய. உங்கள் சிவா விஷ்ணு டிவி வழங்கும் 1000 சித்தர்கள் மற்றும் மகான்களின் சமாதிகள் மற்றும் ஜீவசமாதிகளின் வரலாற்று தொகுப்புகள். வீடியோ தொகுப்புகளின் இறுதியில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. சித்தர்கள் மற்றும் மகான்களின் வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களின் ஆசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அத்துடன் நமது சேனல் வழங்கும் பரிசுகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். காத்திருங்கள். பரிசுகளின் விவரங்கள் விரைவில். முதல் பரிசை வழங்குபவர்கள் சுபஸ்ரீ வள்ளிவிலாஸ் ஜுவல்லரி, 6162 லாரன்ஸ் ரோட், சுபஸ்ரீ வள்ளிவிலாஸ் தங்க மாளிகை, 39 சுப்ராய செட்டி தெரு, கடலூர். இரண்டாவது பரிசை வழங்குபவர்கள் வேர்ல்ட்ஸ் டெக்ஸ். இது உங்கள் குடும்ப கடை. கடலூர் பஸ் நிலையம் எதிரில், சிதம்பரம் மேலவீதி, கஞ்சித்தொட்டி பஸ் ஸ்டாப்.